வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப்பு குக்கு டூப்பு குக்கு எபிசோடு 9. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் வீக்கு. எப்படி செலிப்ரேஷன் வீக்கு சூப்பராக ஃபன்னாக போச்சு, என்டர்டைன்மெண்ட் ஃபேக்ட் நிறையாவே இருந்துச்சு. இது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி நான் சொல்ல போகிறேன், பார்த்துக்குங்க. பேரிங் வந்து எப்படின்னா, இன்றைக்கி டாப் 6 சன் டிவியில் ஷோ எது பாப்புலராக இருந்துச்சோ அந்த ஷோ வந்து டாப் 7 ஷோவை எடுத்து அங்கே மேலே பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த பேருக்கு பின்னாடி ஒரு டாப் குக்கு இருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 1 to 7 சீரியல் நம்பர் அடிக்க வச்சுருந்தாங்க. அந்த சீரியலுக்கு பின்னாடி ஒரு சீரியல் நேம் இருக்கும். அந்த சீரியலுக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்க தான் இன்றைக்கி டாப்பு குக்கு டூப்பு குக்கு டாப்பு குக்கு கூட இருக்கிற பேரிங்காகவும் சீரியலுக்கு வர ஆக்டிங்கும் அவங்களும் ஒரு பேரிங்காகவும் வர போகிறாங்க. ஓகே, பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு யாருன்னு. ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்வர்யா. ஃபஸ்ட்டு பேர் வந்து யாருன்னா தீனாவை தீனாவை கூப்பிட்டாங்க. தீனா வந்து போகிறாரு. தீனா போனவொடனே யார் எடுத்தாருன்னா தங்க வேட்டை ஷோ எடுத்தார். தங்க வேட்டை ஷோவில் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அழகு வந்திருக்காரு ஆனந்த ரகம் சீரியலுக்காக. ஆனால் அவங்க டாப் குக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா தான் சந்தோஷமாக இருந்தார். அப்புறம் போக போக தான் தெரியும் எப்படின்ட்டு. அடுத்தது செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் சார் வந்தார். அவங்களுக்கு ஷோ வந்து என்ன வந்து சப்த ஸ்வரங்கள் வந்தது. அதில் வந்து யார் எடுத்தாங்கன்னா நிகிதா அவங்க தான் எடுத்தாங்க. யார் கூட பேர்னா கதிர் தான் சூஸ் பண்ணார். அது சூப்பராக இருந்தது. அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி போய் செலக்ட் பண்ணார். யாருன்னா சிங்கப்பெண்ணை இருக்கிற மனிஷா. அவங்க வந்து என்ன ஷோவுக்கு எடுத்தாங்கன்னா அரட்டையரங்கம் ஷோவு. சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7. அவங்க வந்து என்பி கூட பேரானாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது தீனானாக்கு வந்து யாருன்னா காமெடி டைம் வந்து ஷோவு மோனிஷா வந்து சூஸ் பண்ணாங்க காமெடி டைமு. அதுக்கு கீழே சீரியல் நம்பர் யாருன்னா 4ஆம் நம்பர் சீரியல் நம்பர் மருமகள் சீரியல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5வது பார்த்தீங்கன்னா சைத்து வந்தாங்க. சைத்துவுக்கு யார் இதுன்னா பெப்சி உங்கள் சாய்ஸு. அதில் யார் வந்தாங்கன்னா 5ஆம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வானத்தை போல சீரியல் நம்பர் இருந்தது. அது கூட சைத்து கூட வந்தது யாருன்னா சௌந்தர்யா அந்த சவுண்டு. அதுக்கடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி சார். அதுக்கு வந்து ஸ்ருதி வந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஷோன்னா டீலா நோ டீலா ஷோ 6 நம்பரு லட்சுமிங்கிற சீரியலில் அவங்க வராங்க. அது பரத். அதுக்கு இது டூப் குக்காக வந்தது. அதுக்கடுத்து சுஜிதா வந்தாங்க. சுஜிதா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 மூவிஸில் வராங்க. அவங்க வந்து 2ஆம் நம்பர் சீரியல்னு போட்டு அவங்களை இது பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து அவங்க இப்போ இன்னும் ஆலியா மானசா அவங்க தான் வந்து சுஜிதா பேராக வந்திருக்காங்க. இது முடிஞ்சுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இது பேரிங்கான டாஸ்க்கு. சூப்பராக அழகாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. ஃபன் நிறையா இருந்தது. நிறையா கவுண்டிங் காமெடி அவங்க பண்ணது எல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்தது வந்துன்னா ஃப்ரூட் மிக்ஸ் சேலஞ்ச் வச்சாங்க. ஃப்ரூட் மிக்ஸ் சேலஞ்ச் என்னென்னா ஒரு வந்து 3 கோடு வச்சுருப்பாங்க. அந்த 3 கோடில் ஒவ்வொரு டாஸ்க்கு ஒவ்வொன்று பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டூப்பு குக்கு என்ன பண்ணணும்னா டூப்புக்கு வந்து ஐஸ் கட்டி வந்து ஃப்ரிஸ் பண்ணி அந்த லெவல் கொண்டு வரணும். அதுக்கடுத்தது வந்து நம்ம சீரியல் வந்த கெஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஜூஸ் புழிஞ்சு அதை வந்து அந்த ஜூஸ் அந்தளவுக்கு கொண்டு வரணும். அதுக்கடுத்து டாப்பு குக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு மேல் ஒரு லைன் வரும். அந்த லைனுக்கு வந்து வாட்டர் லெமன் புழிஞ்சு அதை கொண்டு வரணும். இதுதான் வந்து 3 டாஸ்க்கு. இதில் வந்து ரொம்ப போட்டி போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அழகாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா சைத்து அவங்க வின் பண்ணாங்க. அதுக்கு கூட வந்தது கார்த்திக்கு. அதுக்கு வந்து சவுண்டு வந்து டூப் குக்காக வந்தாங்க. அழகாக சூப்பராக இருந்தது. அது ஃபன் என்டர்டைன்மெண்ட் நிறைய கொண்டு வந்தாங்க. சூப்பராகவும் அவங்க சீரியல் ஆக்ட் வந்தாங்க. அவங்களும் ஃபன் என்டர்டைன்மெண்ட் நிறைய கொடுத்தாங்க. இவங்களும் கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது கோல்டன் டேபிள் சேலஞ்சு. அது வந்து கோல்டன் டேபிள் வின் பண்ணது இவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. மெயின் டாஸ்க் சேலஞ்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் வந்து கறி விருந்தும் செஃப் செருபா வந்து மீன் விருந்தும் சாய் அவர் வந்து சைவ விருந்து வச்சாங்க. 3மே அழகாக சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. அது பண்ணும்போது ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் என்னவா வச்சாங்கன்னா இவங்க டாப் குக்கெல்லாம் வந்து முன்னாடி உட்காந்துக்கணும். டூப் குக்கு வந்து கேட்டுட்டு அதை போய் அவங்க மியூசிக் போட்டு பாட்டு ஓடிட்டுருக்கோம். யாருக்கு சீரியல் ஆக்டிங் அவங்களுக்கு அதை கன்வே பண்ணி அதை போய் எடுத்துகிட்டு வரணும். அவங்க தான் எடுத்துகிட்டு வரணும். யார் சீரியல் ஆக்ட் பண்ணுங்க அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து அவங்க வச்சு இன்றைக்கி சமையல் பண்ணது சூப்பராக ஃபன் எலமெண்ட் அழகாக போச்சு. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு அதுலேயும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து 2வது என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கேட்லேருந்து அவங்க குழு கொடுத்து அதை வந்து இங்கே கன்வே பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தது. 2வது சூப்பராக இருந்தது. அதுவுமே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது. அதுக்கடுத்து சின்ன ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சாங்க. என்னென்னா ஒரு கோலப்பொடி போட்டு வைக்கணும்னு அதுவுமே அழகாக சூப்பராக பண்ணாங்க. எல்லோரும் சூப்பராக பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணாங்க. பண்ணிட்டு அடுத்தது டேஸ்டிங் ரிவ்யூ பண்ணாங்க. டேஸ்டிங் ரிவ்யூ பண்ணல ஃபஸ்ட்டு வந்து என்ன மீன் குழம்பு அவங்கள கூப்பிட்டாங்க. அது யார் இதுன்னா செருபாது. அவங்க வந்து சுஜாதா விஜயன் சார் 2 பேர் வந்து மீன் குழம்பு இது பண்ணியிருந்தாங்க. அவங்க டீமில் அவங்க சுஜாதா மேம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை நெத்திலி ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து பிரான் தொக்கு பண்ணியிருந்தாங்க. நல்லா 3மே செம்ம டேஸ்ட்டு அழகாகவும் இருந்தது. நான் பார்க்குறதுக்கும் நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே நமக்கு அப்டேட்டிங்காக இருந்தது.
பார்க்கறதுக்கு டேஸ்டிங்கும் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் சொன்னாங்க. அதுக்கடுத்து விஜயன் சார் என்ன பண்ணார், சுறா புட்டு சுறா குழம்பும் அதுவுமே அருமையாக அழகாக வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. 2 பேரும் சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து சரவணன் சார் கறி விருந்து பண்ணியிருந்தார். அதில் வந்து என்பி தீனா அவர் இருக்காங்க 2 பேரும். இதில் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா மட்டன் கோலா ஒன்றையும் மட்டன் பிரியாணியும் பண்ணியிருந்தாங்க. இதில் மட்டன் பிரியாணி கொஞ்சம் வந்து கரம் மசாலா என்பி என்ன பண்ணார், கரம் மசாலா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டார். அது வந்து கொஞ்சம் அதனோட பிரியாணியோட இதை வந்து ஆக்ட் பண்ணிட்டு, ஆனால் பிரியாணி ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் இதாக வந்து, ஆனால் கோலா உருண்டை ஒரு என்ன டேஸ்ட்டு வெளியில் எதிர்பார்த்தாரோ அந்த கோலா உருண்டை டேஸ்ட் அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கடுத்து தீனா சார் சிக்கன் கறி சூப்பராக வந்தது. காடை ஃப்ரை பண்ணியிருந்தார், அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்ததுனாரு. ஆனால் சிக்கன் கறி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக கடையில் நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட டேஸ்ட் வந்துன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கடுத்து சாய் தேனா சார் சைவ விருந்து வச்சுருந்தாங்க. சைவ விருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைத்து பண்ணியிருந்தாங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பிண்டி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வாழைப்பூ வடை ப்ளஸ் வந்து தேங்காய் பால் சாதம் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக அழகாக இருந்தது எல்லாமே. அதுக்கடுத்து 2வதாக பார்த்திங்கன்னா வரகரிசி முருங்கைக்கீரையும் மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் பெப்பர் கிரேவியும் பாயசம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து சிங்கமொழி சார் பண்ணியிருந்தார். இவங்க ஐஸ்வர்யா தத்தா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காளான் பிரியாணியும் கோலா உருண்டையும் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இதாக பண்ணது பார்த்திங்கன்னா இதுலேயுமே 3மே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒவ்வொரு இதாக இருந்தது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஐட்டம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. கடைசியாக இதில் ஃபைனல்ஸாக வந்து வின் பண்ணது யாருன்னா, வின்னர் வந்து யார் டீம்னா செருபா டீமு மீன் விருந்து வச்சது தான். 2மே மீன் விருந்து நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு சீரியல் ஆக்ட் பண்ண வந்தவங்க யாரும் மல்லி சீரியலில் வந்த நிகிதாவும், 2வது சுஜாதா கூட வந்து அந்த இனியா ஆலியா மானசாவும் 2 பேருக்கும் வந்து அவங்களோட ரெகுலர் வின் பண்ண அந்த இதை வந்து கொடுத்து இது பண்ணாங்க. மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. இந்த ஷோ வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நம்ம எந்த நேரத்தில் இந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் எப்படி நமக்கு வந்து எந்த ஃப்ரெஷ்ஷும் இல்லாமல், நம்ம எந்த மனசில் எந்த நினப்பும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப எந்த தொய்வுமே இல்லை இதில் பார்க்குறதுக்கு. சோர்வடைகிற மாதிரி எதுவும் இல்லை. பார்த்தா என்டர்டைன்மெண்ட்டு சிரிப்பு வர மாதிரி இருக்குது. அதனால் நல்லா இருக்குது ஷோவு. என்ஜாய் பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு வாட்ச் பண்ணுங்கள். நான் இந்த ஷோவில் இந்த இதை வந்து ரெகுலராக நான் உங்களுக்கு தமிழ் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். எபிசோடு 9 சூப்பராக போச்சு. நீங்கள் ரெகுலராக மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ நண்பர்களே. மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை.